அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குஸ்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்த வித வெஜிடபிள்ஸும் மீட்டு எதுவுமே சேர்க்காம செய்கிறதால இதை பிளெயின் பிரியாணியும் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதுவும் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி சூப்பராக இன்றைக்கி பண்ண போகிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி ஊற வைங்க எப்போவுமே ரைஸை நீங்கள் ஊற வைக்கும் போது. இப்போ நாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்குங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்த உடனே ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். வெங்காயத்துக்கு கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி போட்டுக்குங்க. அது நல்லா வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே நான் இதில் கொத்தமல்லி ப்ளஸ் புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிங்க. ஃபைனலாக 2 தக்காளி நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1க்கு 1.5 அந்த ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான நல்லா உப்பு போட்டு நல்லா பாயிலர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்கள் ரைஸை பொறுத்து நீங்கள் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த ரைஸில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் இது இருக்கட்டும். இந்த ரைஸை போட்டு பாருங்கள், இப்படி பாயில் ஆகுது. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பழைய தவா ஏதாவது இருந்தால் அது போட்டு அது மேலே இந்த பேனை வச்சுக்கிங்க. நல்லா கவர் போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேணாம். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். டோட்டலாக 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரைஸ்லாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எதுவுமே குழையில உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே. நீங்கள் ஃபைனலாக தம் போடுறதுக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த குஸ்காவை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் தால்ச்சா, பெப்பர் சிக்கன், மட்டன் சுக்கா, இது எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வெறும் ஆனியன் ரைத்தா அது இருந்தால் கூட ஓகே, சூப்பராக இருக்கும் இதுக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.